அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் நீதிமன்றத்தில் முன்னிலையான சுரேஷ் செலை. அவதானமாக செயற்படவும் பல பகுதி மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. பாதுகாப்பாக இருங்கள், நாளை முதல் ஏற்பட போகும் வெப்பநிலை அதிகரிப்பு. சவுதியில் உள்ள இலங்கையருக்கு வெளியான விசேட அறிவிப்பு. ஏனையின் பிரதான வீதியில் விபத்து, குடும்பஸ்தர் பலி. வீதியில் நடந்து சென்ற பெண்ணிற்கு காத்திருந்த அதிர்ச்சி, நையப்படைத்த போலீசார். பெண்ணை காண்பித்து எரிபொருள் பெற முயற்சி. அதிபருக்கு 2 வீடு, பிரதமர் ஹரணி பெயரால் மோசடி, போலி கணவன் கைது. மன்னார் வீதியில் வீசப்பட்ட மனித உடல் பாகங்கள், மக்கள் விசனம். இலங்கை கடற்கரையில் கரையொதுங்கிய அபாயகரமான நெகிழி மணிகள். கோர விபத்தில் இளைஞன் பலி. தொடர்வன விரிவான செய்திகள். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக விளக்கமறியலின் உத்தரவுகளின் பேரில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் செலை மீதான தடுப்பு காவல் உத்தரவை மேலும் நீடிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மேலும் குறித்த வழக்கினை எதிர்வரும் மே மாதம் 20ஆம் தேதியன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளவும், குறித்த தினத்தில் அவரை மீண்டும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தவும் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் விடுத்த கோரிக்கையை பரிசீலித்த பின்னர் கோட்டை நீதவான் இசுரன் எதிகுமார இந்த உத்தரவை பிறப்பித்தார். ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளில் முன்னேற்றம் குறித்த அறிக்கையை மே 20ஆம் தேதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு குற்றப்புலனாய்வு துறைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வளிமண்டலவியல் திணைக்களம் பல பகுதிகளுக்கு பலத்த மின்னல் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி மேல் சப்ரகமுவ, மத்திய, வடமேல், வடமத்திய, தெற்கு, ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை, மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்யும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ, மத்திய, ஊவா மற்றும் தென் மாகாணங்கள் மற்றும் அம்பாறை, குருநாகல் மாவட்டங்களின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் அளவில் மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை மற்றும் பலத்த மின்னல் தாக்கங்களும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் அதிக வெப்பம் குறித்து வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. அதன்படி வடக்கு, வடமத்திய, வடமேற்கு, மேற்கு, சப்ரகமுவ, தெற்கு, கிழக்கு மாகாணங்கள் மற்றும் மொனராகரி மாவட்டத்தில் வெப்பமான வானிலை நிலவும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை முதல் நடைமுறைக்கு வரும் இந்த எச்சரிக்கையின்படி 21 மாவட்டங்களில் உள்ள சில இடங்களில் மனித உடலில் உணரப்படும் வெப்பநிலையான வெப்ப குறியீடு எச்சரிக்கை நிலை வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. குறிப்பிட்ட மாவட்டங்களில் வெப்பச்சுட்டன் அவதானம் மட்டத்தில் இருக்குமாறு எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனால் நீண்ட நேரம் வெயிலில் இருப்பதால் மக்கள் சோர்வை உணரக்கூடும். அதே சமயம் தொடர்ந்து சுறுசுறுப்பாக இயங்குவதால் வெப்ப தசைப்பிடிப்புகள் ஏற்படக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. எனவே தாகம் எடுக்காவிட்டாலும் அடிக்கடி போதிய அளவு தண்ணீர் அருந்துங்கள். முடிந்தவரை நேரடி சூரிய ஒளியில் செல்வதை தவிர்க்கவும். குறிப்பாக நண்பகல் வேளைகளில் நிழலில் தங்குவது நல்லது என மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவில் வசிக்கும் இலங்கையர்களின் நலன் கருதி கொன்சியுலர் சேவைகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய வார நாட்களில் தூதரக சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியாதவர்களுக்கு மாத இறுதியில் வரும் வெள்ளிக்கிழமைகளில் சேவைகளை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பாக சவுதி அரேபியாவிற்கான இலங்கை தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது இதனை பற்றியே கூறப்பட்டுள்ளது. கிளிநொச்சி ஏனையின் பிரதான வீதியில் இடம்பெற்ற கோர விபத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து நேற்று இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். விபத்தில் படுகாயமடைந்த தர்மராசா என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணத்திலிருந்து கிளிநொச்சி நோக்கி பயணித்த KW 8757 இலக்கமுடைய கார் 259ஆம் கட்டை சந்திக்கு அருகாமையில் வீதியால் நடந்து சென்று கொண்டிருந்த நபர் மீது மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. விபத்தை ஏற்படுத்திய காரின் சாரதி தற்போது கிளிநொச்சி காவல்துறையால் கைது செய்யப்பட்டு மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக வாகன சாரதி நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக
காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. களுத்துறை ஹொரணாவில் வீதியில் நடந்து சென்ற பெண் மீது மிளகாய்த்தூள் வீசி தாக்கி அவரிடமிருந்து 3.5 பவுண்ட் எடையுள்ள தங்க சங்கிலியை கொள்ளையடித்த சந்தேக நபர் பிரதேச மக்களால் பிடிக்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். பிரதேச மக்களின் தீவிர முயற்சிகளுக்கு பிறகு பிலியந்தலவை சேர்ந்த 44 வயதுடைய அந்த நபர் ஹொரணா தலைமையக காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். 2 கொள்கையை நடத்துவதற்காக 2 சந்தேக நபர்கள் மோட்டார் சைக்கிளில் வந்தமை போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர்களில் ஒருவர் உள்ளூர் மக்களால் பிடிக்கப்பட்ட நிலையில் மற்றொருவர் சம்பவ இடத்திலிருந்து தப்பியோடிவிட்டார். அவரை கைது செய்வதற்கான விரிவான விசாரணையை காவல்துறை ஏற்கனவே தொடங்கியுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் நடத்தப்பட்ட நீண்ட விசாரணையில் இருவரும் சில காலமாக கொள்ளையிட்டு வந்தமை தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் குறித்து காவல்துறை நடத்திய பின்னணி சோதனைகளில் அவர் ஒரு தீவிர போதைப்பொருள் பழக்கத்திற்கு அடிமையானவர் என்பதும் தெரிய வந்துள்ளது. போதைப்பொருள் வைத்திருந்ததற்காகவும் விற்பனை செய்ததற்காகவும் இதற்கு முன்பும் குற்றச்சாட்டுகள் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். திருடப்பட்ட தங்க சங்கிலியின் ஒரு பகுதி மட்டுமே சந்தேக நபரிடமிருந்து காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டது. மேலும் தங்க சங்கிலியின் மீதமுள்ள காணாமல் போன பகுதியை கண்டுபிடிப்பதற்காக ஹொரணா தலைமையக காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் எரிபொருளுக்கு இன்று முதல் QR முறைமை அமலுக்கு வந்துள்ளது. இந்த நிலையில் ஹெஸ்பேவோ பண்டாரகம்ப வீதியில் அமைந்துள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு வருகை தந்த காரொன்றிற்கு எரிபொருள் வழங்க மறுத்தமைக்காக அதன் ஊழியரை கார் சாரதி தாக்கியுள்ளதாக ஹெஸ்பேவோ போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்று அமலில் உள்ள வாகன இலக்க தகட்டின் இரட்டை எண்களுக்கு பதிலாக ஒற்றை எண்ணை கொண்ட குறித்த வாகனத்திற்கு எரிபொருள் வழங்க ஊழியர் மறுத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சாரதி ஊழியரின் கன்னத்தில் அறைந்துள்ளதாக அந்த முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காரின் இடதுபுற இருக்கையில் அமைந்திருந்த பெண்ணை காண்பித்து அவர் எரிபொருள் கொடுத்த ஆவணத்தின் அதிகாரி என கூறி சாரதி எரிபொருளை பெற முயன்றுள்ளார். எனினும் ஊழியர் அதனை நிராகரித்தமையினாலேயே தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். பிரதமர் ஹரணி அமரசூரியவின் தனிப்பட்ட செயலாளரின் கணவர் என தன்னை காட்டிக்கொண்டு கொழும்பு பொருள பகுதியில் உள்ள பிரபல பாடசாலையொன்றில் 2 மாணவர்களை சேர்த்துக் கொள்ள முயன்ற சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரை கொழும்பு தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் நேற்று கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர் பொருள பகுதியை சேர்ந்த 40 வயதுடைய நபர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர் தன்னை இலங்கை விமானப்படையின் விங் கமாண்டர் என பொய் கூறி பாடசாலை அதிபரை அணுகியுள்ளார். கடந்த சுதந்திர தின விழாவின் போது தான் வானிலிருந்து பாராசூட் மூலம் குதித்ததாகவும் கூறி அதிபரின் நம்பிக்கையை வெல்ல முயற்சி செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அத்துடன் விமானப்படை அதிகாரிகள் மற்றும் பிரதமரின் தனிப்பட்ட செயலாளராக கடமையாற்றும் தனது மனைவி என கூறி ஒரு பெண்ணுடன் இருக்கும் புகைப்படங்களை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் போலியாக உருவாக்கி அவற்றை அதிபரிடம் காண்பித்துள்ளமை போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. நகர அபிவிருத்தி அதிகார சபையினால் வீடுகள் தேவைப்படுபவர்களுக்கு பகிர்ந்தளிப்பதற்காக 5 வீடுகள் தனது மனைவியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் 2 வீடுகளை அதிபருக்கு பெற்றுத் தருவதாக கூறி அதற்கான விண்ணப்ப படிவங்களையும் சந்தேக நபர் அதிபரிடம் வழங்கியுள்ளார். குறித்த நபர் மீது ஏற்பட்ட சந்தேகத்தினால் பாடசாலை அதிபர் இது குறித்து பிரதமர் அலுவலகத்திற்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் அலுவலகம் மேற்கொண்ட ஆய்வில் அத்தகைய பெயரில் தனிப்பட்ட செயலாளர் எவரும் அங்கு இல்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டது. இதனை அடுத்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுக்குமாறு கொழும்பு தெற்கு பிரிவிற்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் லூஷான் சூரிய பண்டாரவிடம் முறைப்பாடு செய்யப்பட்டது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இதற்கு முன்னரும் போலி ஆவணங்களை தயாரித்த குற்றத்திற்காக 5 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்து விடுதலையானவர் என்பதும் அவர் மீது சுமார் 6 வழக்குகள் நிலுவையில் உள்ளதெனவும் போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மன்னார் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சவுத்பார் பகுதியில் இறந்த சடலங்களில் இருந்து அகற்றப்படும் மனித எச்சங்களை உரிய வகையில் புதைப்பதற்கு நடவடிக்கை எடுக்காமை காரணமாக பாரிய சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக பிரதேச மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குறித்த பகுதியில் இயங்கி வரும் தனியார் மனித உடல் பதப்படுத்தும் நிலையத்தில் மனித உடல் பாகங்கள் முறையற்ற விதத்தில் அகற்றப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது.
இறந்த உடல்களிலிருந்து அகற்றப்பட்ட மனித உடற்பாகங்கள் அந்த பகுதியில் நாய்களால் இழுத்து செல்லப்பட்டு பல்வேறு இடங்களில் சிதறி கிடந்துள்ளது. நீண்ட காலமாக இந்த நிறுவனம் மனித எச்சங்களை சரியான முறையில் அப்புறப்படுத்தாமல் மக்கள் நடமாடும் பகுதிகளில் அருகிலேயே வீசி வருவதாக பொதுமக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த நிலையில் இந்த விடயம் தொடர்பில் மன்னார் நகரசபையின் தவிசாளருக்கு பொதுமக்களால் முறைப்பாடு அளிக்கப்பட்டது. அது தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டுக்கு அமைவாக நகரசபையின் தவிசாளர் துரித நடவடிக்கைகளை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார். அத்துடன் குறித்த நிறுவனத்திற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கவுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் கேரள கடற்கரையில் விபத்துக்குள்ளான MSC எலசா கப்பலில் இருந்து வெளியேறிய அபாயகரமான நெகிழிமணிகள் தற்போது இலங்கையின் வடமேற்கு கடற்கரை பகுதிகளில் கரையொதுங்கி வருகின்றன. புத்தளம் வனாத்தவில்லு பிரதேச செயலகத்திற்குட்பட்ட கொங்கணத்த மற்றும் பளுகாத்துறை கடற்கரைகளில் பெருமளவிலான நெகிழிமணிகள் கரையொதுங்கியுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. இதனை அடுத்து இந்த பகுதிகளை தூய்மைப்படுத்தும் பணிகளை முறையாக திட்டமிடுவதற்காக கடந்த ஞாயிற்றுக்கிழமை விசேட கள ஆய்வு பயணம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. இதனால் ஏற்பட்டுள்ள சுற்றுச்சூழல் பாதிப்புகளை கட்டுப்படுத்த கடல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆணையம் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. ஆய்வின் போது தூய்மை பணிகளை எவ்வாறு முன்னெடுப்பது மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்புகளை எப்படி குறைப்பது என்பது குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. சியம்பலாண்டுவ எத்திவெளி பிரதான வீதியின் 1ஆம் மைல்கல் பகுதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் சொகுஸ் ஜீப் வாகனத்துடன் மோதி விபத்துக்குள்ளானதில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவரும் பலத்த காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் சியம்பலாண்டுவ 5ஆம் மைல்கல் பகுதியை சேர்ந்த 27 வயதுடைய இளைஞர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். மேலும் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை சியம்பலாண்டுவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.